ராதிகா, ஆழி பேரலையை போல இது ஒரு காட்டாற்று சுனாமியாக நேபாள நாட்டின் அந்த திபெத் மற்றும் நேபாள எல்லையை ஒட்டியுள்ள அந்த ரஸ்வா மாவட்டத்தின் பல பகுதிகள் இந்த வெள்ளத்தில், அந்த ஆற்று சுனாமியில் கிட்டத்தட்ட பாலங்களும் சாலைகளும் கிராமங்களும் ஒட்டுமொத்தமாக அடித்து செல்லப்பட்டு அந்த பகுதியையே தலைகளாக புரட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த கோர காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென அந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதற்கு காரணம் 3 காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்று, நிலநடுக்கம் மற்றும் அந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட ஆற்றின் போக்கில் ஏற்பட்டுள்ள வேகம். இரண்டாவது முக்கிய காரணமாக கூறப்படுவது, அங்க திபெத் பகுதியில் உள்ள ஒரு ஆற்றில் இருந்து பனிப்பாறைகள் ஒட்டுமொத்தமாக சரிந்து கோசி ஆற்றில் விழுந்ததில் நீரின் வேகத்தில் ஏற்பட்ட அந்த மாறுபாடு ஆகியவற்றால் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், மற்றொரு காரணமாக கூறப்படுவது, தொடர்ந்து மழை வெள்ளம் அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்த சூழ்நிலையில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் கோசி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிலநடுக்கத்தோடு அந்த நிலச்சரிவும் ஏற்பட்டதால் ஏற்பட்ட ஆக்ரோஷத்தில் சுமார் 3 லட்சம் கன அடி தண்ணீர் பல்வேறு குளங்கள், ஏரிகள் மற்றும் சீனாவின் திபெத் எல்லை பகுதியிலிருந்து அந்த கோசி ஆற்றில் கலந்த பல்வேறு ஆறுகளினால் அதிகமான மழை வெள்ள நீர், கிட்டத்தட்ட 3 லட்சம் கன அடி அளவுக்கு பாய்ந்த நீர், இந்த 3 காரணங்கள் கூறப்படுகின்றன. திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்குக்கான காரணம், ஒன்று நிலநடுக்கம், மற்றொன்று பனிப்பாறைகள் உடைந்து உருகி கோசி ஆற்றில் கலந்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் போக்கில் மாற்றம் ஏற்படுவதற்கு 3 லட்சம் கன அடி தண்ணீரை அந்த அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்டது, மழைப்பொழிவு ஆகியவற்றால் இந்த திடீர் மழை வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த காட்டாற்று சுனாமி என வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆற்றின் வெள்ளத்தின் வேகமானது மிகப்பெரிய அந்த கோலா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த நீர் மின் நிலையங்கள், 11 நீர் மின் நிலையங்கள் மற்றும் 40 கிராமங்கள், 19 பாலங்கள், இவை ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிடத்தில் அடுத்து செல்லப்பட்ட அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அருகே அந்த கட்டிடத்தின் 2 புறமும் திடீரென அந்த காட்டாற்று வெள்ளம், அதன் ஓரமாக ஓடிக்கொண்டிருந்த நதிக்கும் மேலாக காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து வந்து திடீரென அந்த ஒட்டுமொத்த ஊரையே தலைகளாக புரட்டி சேதமடைய செய்த காட்சியும், அதில் குறைந்தபட்சம் அதில் பணிபுரிந்த தொழிலாளர்களாவது ஒரு சிலராவது உயிர் பிழைத்திருப்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தான் கோசி ஆற்றின் கரையில் உள்ள ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், அதாவது புனல் மின் நிலையம். அந்த புனல் மின் நிலையத்தின் ஒரு பகுதியில் வெள்ளம் வரக்கூடிய காட்சியும், அங்கு நிறுத்தப்பட்டிருந்த லாரிகளும் பேருந்துகளும் வாகனங்களும் சில நொடிகளில் அடித்து தலைகளாக புரட்டி அவற்றை அந்த வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டிடத்தின் இருபுறமும் அந்த மழை வெள்ள நீர், காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து வரக்கூடிய காட்சியும், அந்த கட்டிடமே ஒட்டுமொத்தமாக உடைந்து சிதிலமான காட்சியையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திடீர் வெள்ள பெருக்கானது இது முதல் முறை அல்ல. இருந்த போதிலும் கடந்த ஆண்டும் இதே போன்று இதே மாதங்களில் காட்டாற்று வெள்ளத்தால் அந்த நேபாள நாட்டின் காத்மண்டு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இப்போதும் அதே போல இந்த ரஸ்வா மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ரஸ்வா மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இந்த திடீர் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தில் பல்வேறு இரும்பு பாலங்கள் மற்றும் கான்கிரீட் பாலங்கள், சில கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக அடித்து செல்லப்பட்டிருப்பதால் உயிரிழப்பு என்பது இந்த ரஸ்வா மாவட்டம் மற்றும் சாடிக் மாவட்டம், நுவாகாட் மாவட்டம் ஆகிய பகுதிகள் மிக அதிகமாக சேதமடைந்திருக்கிறது. இதுல திமுரா பகுதி, சியாப் ப்ரூபிசி என்ற பகுதி ஆகியவற்றில் உள்ள பொருட்கள், வாகனங்கள் மற்றும் வீடுகள், கட்டிடங்கள் உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 31 என தகவல் வெளியாகி இருக்கிறது. 31 பேர் வரை இதுவரை உயிரிழந்திருக்க கூடும் என்றும் 400க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருக்கிறார்கள் என்ற
தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போது அடுத்த அச்சுறுத்தல் பீகார் மாநிலத்திற்கு இருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சி செய்தியும் வெளியாகி இருக்கிறது. 3 லட்சம் கன அடி தண்ணீர் காட்டாற்று வெள்ளத்தோடு கோசி நதி இப்போது பீகார் மாநிலத்தின் வடக்கு மாவட்டங்களான அந்த பகுதிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அங்கு ஏற்பட்டது போல பெரும் வேகம் சேதம் பீகார் மாநிலத்தின் வடக்கு பகுதியிலும் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது ஆற்றின் பாதை பீகாரில் மாறி அதே போல பெருவெள்ளம் ஏற்படுமா என்ற கேள்வி. ஏனென்றால் அது மலைப்பகுதியில் நிலச்சரிவோடு நிலநடுக்கத்தோடு நிலச்சரிவு மற்றும் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு கனமழை ஆகியவற்றால் அத்தகைய சேதம் ஏற்பட்டது. இப்போது பீகார் மாநிலம் உத்தரப்பிரதேசத்திலும் இந்த ஆற்றின் போக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது போன்ற வெள்ளப்பெருக்கும் சேதமும் ஏற்படுமா என்ற மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆற்றின் கரையோரம் மற்றும் அந்த கரையோர கட்டிடங்கள், வீடுகள், கிராமங்கள், பாலங்கள் ஆகியவற்றில் போக்குவரத்துக்கு தடை விதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரின் வட மாவட்டங்கள் முழுவதும் அந்த கோசி நதிபாயும் மாவட்டங்களின் கரையோர பகுதிகள் அனைத்திலும் உள்ள கட்டிடங்கள், வீடுகள் மற்றும் அங்கு குடியிருப்பு வாசிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே அந்த பகுதியில் இருந்து இப்போது அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நேபாளத்தின் சுற்றுலா வாரியத்தின் சார்பாக வெள்ளத்தில் 384 பேர் அந்த சிக்கி இருக்கிறார்கள் என்றும் பீகாரின் வால்மீகி நகரை அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த வெள்ளத்தின் வேகம் மழை வெள்ள நீரின் வேகத்தில் அந்த ஆற்று பெருக்கோடு கூடிய அந்த மழை வெள்ளம் பாதிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஊபி, பீகார் பகுதிகளுக்கு இப்போது பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து மீட்பு பணி மற்றும் ஆற்றின் போக்கில் மாற்றமோ வெள்ளப்பெருக்கோ ஏற்பட்டால் அங்கிருந்த பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேபாள நாட்டிற்கு தேவையான அந்த உதவிகள் மற்றும் மீட்பு பணிகளும் இப்போது முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேபாளம், சீனா இடையிலான இந்த ரஸ்வா நதிக்கரை பகுதியில் தான் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோசி நதி, கண்டகி நதி, பாகமதி நதி உள்ளிட்ட கமலாபாலன் நதி ஆகிய நதிகளில் பீகார் மாநிலத்தின் வடக்கு மாவட்டத்தில் அதன் துணையாறுகளாக உள்ள பல்வேறு நதிகளிலும் வடக்கு பீகார் மாவட்டங்களான மாதோபுரா, அராரியா, பூர்ணியா, தர்பங்கா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கரையோர மாவட்டங்களில் உள்ள மக்களை வெளியேற்றும் நடக்கும் நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இப்போது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இப்போது கோசி நதியில் இந்த ஒரு ஆழிப்பேரலை சுனாமி போல ஒரு மிக பெரும் இந்த ஆற்று சுனாமி, பெரும் சுனாமி போல இந்த பேரழிவு சுனாமி ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு விதமான கணிப்புகளை அந்த நிலநடுக்கவியல் நிபுணர்கள், வானிலை ஆய்வாளர்கள் அதை வெளியிட்டு வருகிறார்கள். பல்வேறு செயற்கைக்கோள் படங்களின் மூலமாகவும் இந்த நேபாள பெருவெள்ளம் பனி பாறை சரிவா, மேக வெடிப்பா, நிலநடுக்கமா, கொட்டும் மழையா, 3 லட்சம் கன அடி தண்ணீர் பாய்ந்ததால் ஏற்பட்ட ஆற்றின் போக்கில் ஏற்பட்ட மாறுதலா என இப்போது வானிலை கணிப்பாளர்களே இயற்கையை கணிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் சேதம் ஏற்பட்ட பிறகுதான் இப்போது இந்த இடத்தில் இவ்வளவு மழை பொழிந்தது, இவ்வளவு தண்ணீர் பாய்ந்தது, இவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே வானிலை அறிவிப்புகள் வழக்கமாக வழங்குவது பார்க்க முடிகிறது. இப்போது இந்த இது போன்ற ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு, பேரழிவு கேரளாவின் வயநாடு பகுதியில் அண்மை காலத்தில் ஏற்பட்டது. அடிக்கடி இது போன்று மலைப்பகுதியில் உள்ள அந்த ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கில் ஏற்படுகிறது. ஆனால் நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த பெருவெள்ளம், நிலச்சரிவு, பேரழிவு இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னும் வானிலை கணிப்பாளர்களால் அது பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட மழை பொழிவா அல்லது ஆற்றின் வெள்ளத்தில் ஏற்பட்ட 3 லட்சம் கன அடி தண்ணீர் பாய்ந்ததால் ஆற்றின் போக்கில் ஏற்பட்ட மாற்றமா அல்லது இமயமலை பகுதிக்கே உள்ள பிரத்யேக வானிலை மாற்றங்களால் ஏற்பட்ட மேகவெடிப்பும் பெருவெள்ளமும் சேர்ந்து இத்தகைய மாற்றம் ஏற்பட்டதா? இதே கோசி ஆறை பொறுத்தவரை அடிக்கடி அதனுடைய பாதையில் இருந்து மாறி அது பேரழிவை ஏற்படுத்துவது வழக்கம் என்பதால் பீகாரின் துயரம் என்று ஏற்கனவே அது ஆற்றின் போக்கை அடிக்கடி மாற்றும் நதிகளில் கோசி நதி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அத்தகைய
ஆற்றின் போக்கில் ஏற்பட்ட மாறுதலால் இத்தகைய ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் தமிழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி அங்கு நேபாள நாட்டில் காட்மண்டு தலைநகரில் இருந்து கிட்டத்தட்ட வடக்கு பகுதியில் உள்ள காட்மண்டுவில் இருந்து வடக்கு பகுதியில் உள்ள இந்த ரஸ்வா மாவட்டத்தில் மற்றும் அதை ஒட்டியுள்ள சியாபுரோ வெசி மற்றும் சிமிரே பகுதி ஆகியவை முற்றிலும் சேதமடைந்து முழுவதும் மூழ்கி போய் இருக்கிறது ஆற்று வெள்ளத்தில். அந்த ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி போன கிராமங்களை மீட்கும் பணி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 8:30 மணிவாக்கில் இந்த பெருந்துயரம் நேபாளத்தில் ஏற்பட்டு உலக நாடுகளையே அங்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் அந்த பெருவெள்ளம் ஒட்டுமொத்த தேசத்தையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. நேபாளத்தில் இந்த பெருவெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பெருந்துயரில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் இதுவரை தெரிய வருகிறது. ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட மீட்பு நடவடிக்கைகளின் மூலமாக அங்கு பல்வேறு மீட்பு பணிகள் நடைபெற்றாலும் இப்போது இமயமலையில் இரவு நேரம் மழை பொழிவு, பெருவெள்ளம், மின் இணைப்பு துண்டிப்பு, தகவல் தொடர்பு துண்டிப்பு ஆகியவற்றால் அங்கு மீட்பு படையினரோ ஹெலிகாப்டர்களோ அல்லது மீட்பு படையினரோ செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இப்போது நிலவுகிறது. அதனால் உயிரிழப்பு, சேதம் மற்றும் அழிவின் மதிப்பீடு ஆகியவை குறித்த விவரங்கள் நாளை பிற்பகலில் தான் முழுமையாக தெரிய வரும். இப்போது சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை என்ன என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு இன்னும் சில நிமிடங்களில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதத்தில் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சேதத்தில் அதிகாரப்பூர்வமாக 291 பேர் இதுவரை வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள். இந்தியர்கள் 100க்கும் மேற்பட்டோர், இதில் தமிழகத்தில் இந்தியர்கள் 105 பேர் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 57 பேர் இதுவரை காணாமல் போயிருப்பதாக தெரிகிறது. இந்த 57 பேர்களின் பட்டியலையும் இன்னும் சில நிமிடங்களில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். எந்த ஊர், அவர்களின் பெயர் என்ன, எத்தனை பேர் என்பது குறித்து பார்க்கலாம். தஞ்சையில் 17 பேர், குரோம்பேட்டையில் 20, மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 பேர், தருமபுரியில் 20, கிருஷ்ணகிரியில் 5 பேர், திருச்சியில் 5, கோவையில் 1, புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 1, ஓசூரை சேர்ந்த 2, நெய்வேலியைச் சேர்ந்த 1, கடைசியாக தலைநகரமாம் சென்னையைச் சேர்ந்த 4 குறித்த பல்வேறு நிலவரங்களையும் இப்போது தமிழகத்தைச் சேர்ந்த அயலகத்துறை அமைச்சர்கள் அங்கு இந்திய தூதரகத்தோடு இணைந்து மீட்பு மற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நேபாளத்தில் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது.